வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இந்த எருவை கொட்டி வச்சு 2 வருஷம் ஆகிப்போச்சு. எல்லாமே செடி மேலே முளைச்சி சத்து பூரா போயிடுச்சு. இந்த எருவை கொண்டு போயிட்டு தேங்காய் மரத்துக்கு கொட்டலாம். இத்தனை நாள் கொட்டலான்னு பார்த்தா இந்த வழியாக தண்ணி வெள்ளம் வரும். வெள்ளம் வரும்போது எருவை பூரா அடிச்சுட்டு போய்ட்டுன்ட்டு இதை நம்ம கொட்டாமல் வச்சுட்டு இருந்தோம். இப்போ மழை வர்ற மாதிரி தெரியல, எல்லாம் மழை போயிடுச்சு. இப்போ இதை நம்ம கொட்டலாம். பாருங்கள், மேலே பூரா செடியெல்லாம் முளைச்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஆக்குருவா போட்ட கத்தியில் எல்லாம் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் இப்போ எடுத்து நம்ம அன்னைக்குள்ளே வாரி கொட்டி எடுத்துகிட்டு போகிறேங்க. பாருங்கள், இந்த எருவு பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு மேலே இருந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த எருவு பக்கத்தில் இருக்கிற மரம் ஒரு 2 காய் 3 காய் தான் வச்சுட்டு இருந்து இப்போ குப்பை கொட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ அது நிறைய காய் வைக்கிது. இந்த மாதிரி எரு நம்ம அதிகமாக கொட்டினோம்னா மரம் அதிகமான காப்பு பிடிக்கும். தினமும் ஒரு 2 அன்னை கூட கொட்டினா கூட முடிஞ்சு போயிடும். ஆனால் சோம்பேறித்தனம், இந்த வேலை செய்கிறதா அந்த வேலை செய்கிறதா எந்த வேலையை முன்னாடி செய்கிறதுன்ட்டு தெரியறதில்ல. எதை இதை இன்றைக்கி செய்யலாம், அதை நாளைக்கு செய்யலான்ட்டு அப்படியே காலம் ஓடி போயிடுது. இதே மாதிரி இன்றைக்கி நான் கொட்டலாம் நாளைக்கு கொட்டலான்னு எருவு பூரா மக்கி போச்சு. ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகி போயிடுது. அதுவும் வயசு ஆக ஆக அது ரொம்ப முடியறதில்லைங்க. இந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையில் விவசாயம் செய்யும் போது தான் நம்ம மரமும் நல்லாயிருக்கும்.